ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நாங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து காரியத்தை செயல்படுத்துகிற உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் அவருடைய ஆவினால் வெளிப்படுத்துகிற அநேக ரகசியங்களும் அநேக வெளிப்பாடுகளும் அநேகருடைய வாழ்க்கையை திருப்பி போடுகிறதாய், மாற்றுகிறதாய், கர்த்தரிடமாய் இணைக்கிறதாய் இருக்கிறதுக்காய் கர்த்தர் கோடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தர் எங்களையும் ஆயத்தப்படுத்தி எங்களையும் இன்னும் கரைத்தரை அற்றவர்களாக, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்ற வார்த்தையின்படி இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதான ஒரு உன்னதமான வழியிலே அவரால் நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கூட ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க வேண்டும் என்று ஏவுதல் உண்டானது. அந்த காரியம் ராஜரீக ஆசாரியத்துவம். இந்த தன்மை குறித்து தேவன் இந்த நாளிலே நம்மளோடு கூட இடைப்படுவாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இது அப்போஸ்தலனாகிய பேதுருவினால் எழுதப்பட்ட ஒரு நிருபத்தின் வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா பேதுருக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்போ அவர் அந்த கல் என்று சொல்லப்படும் பொழுது அந்த தன்மை எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ அந்த இடத்துல எப்படிப்பட்ட பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்று வேதம் முன்னுரைக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அது எங்க எழுதியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா நிருபத்தில் 28ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப எதை விசுவாசிக்க வேண்டும், எதினால் நாம் பதட்டம் அடையாமல் இருப்போம் என்று 2 காரியம் இருக்கு. எதை நாம் விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் எது? அந்த கல் தான் ஜீவனுள்ள அவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனுள்ள கல்லின் மீது, அந்த கன்மலையின் மீது கட்டப்பட்டவர்களாய். அப்ப அந்த கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம், கட்டி அமைக்கப்பட்டு கூட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்ற அடையாளத்தை நாம் எதுல வாசிக்கிறோம்னா, அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்துல பார்க்கும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கோம், மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுகிறது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற இந்த பெரிதான ரட்சிப்பு எதன் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிறது என்றால், இந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சந்ததிக்காக உருவாக்கப்படுகிறது. அதனால்தான் மீட்பர் சீயோனிலிருந்து வருவார், அவர் தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளுவார். அப்ப மீட்பர் வந்து அவருடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு காரியத்தை எப்படி சொல்லப்படுகிறது என்றால், 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அத்தோடைய வசனமோ என்றைக்கும் நிற்கிறதும் நிலை நிற்கிறதும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறதுமான வசனமாய் இருக்கிறபடினால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம்,
ஒரு தன்மை எப்படி சொல்லப்படுகிறது என்று, அந்த வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்படுகிற கூட்டமாய், மறுபடியுமாய் பிறப்பிக்கப்படுகிற, சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு கூட்டமாய் இருக்கும் பொழுது, நாம் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டமாய், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஆசாரியத்துவமாய், ஜீவ கல்லின் மீது கட்டப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே மறுபடியும் மீட்கப்பட்டவர்களாய், ஒரு புது சந்ததியாய், ஒரு பரிசுத்த சந்ததியாய் எழும்புகிறவர்களாய் இருப்போம். ஆமேன். சரி, அப்ப இதுவரைக்கும் இந்த வசனத்தின்படி தானே நாம் நடந்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தின்படி தானே நம்ம காரியங்களை செயல்படுத்தி வருகிறோம். இதுதானே நம்ம புதிய ஏற்பாட்டின் அறிக்கையாய் இருக்கிறது. நம்முடைய சபைகளிலே இந்த அறிக்கையை நம்ம செய்து தானே வருகிறோம், செயல்படுத்தி தானே வருகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமாம், நம்ம செயல்படுத்தி கொண்டு தான் வருகிறோம். இந்த அறிக்கையை நம்ம வாசிக்கிறோம், இதை விசுவாசிக்கிறோம், கடந்து போகிறோம். ஆனால் நமக்கு இந்த கடைசி நாட்களில் அந்த எழும்புகிற சந்ததியோட தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நம்ம வாசிக்கும் பொழுது, இதன் பலனை, பிரதிபலனை அனுபவிக்கிற, இதனால், அதாவது தேவன் இதை செயல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். செயல்படுத்தி கொண்டு முடிக்கும் பொழுது அந்த செயல்பாட்டின் விளைவு, செயல்பாட்டின் பலன் என்று ஒன்று இருக்கும். அந்த பலனை எந்த கூட்டம் அனுமதிக்கிறதோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஓடுகிறவர்கள் எல்லாருமே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. அவர்களுக்குள்ள ஒருவன் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான். அப்போ அந்த பந்தய பொருள் என்பது அந்த ஓட்டத்தின் விளைவு, அந்த ஓட்டத்தின் பலன் தான் அந்த பந்தய பொருள். எல்லாரும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் எல்லாரும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் பிந்தி வந்திருக்கலாம், அவர்கள் சொன்ன நேரத்தில் வந்திருக்க முடியாது, முதலாவது வந்திருக்க முடியாது, அல்லது அவர்களுக்கான பிரயாசத்தை எடுத்திருக்க முடியாது. அப்போ ஓடுகிறவர்கள் எல்லாமே ஓடினாலுமே பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதுதான் அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறதான அனுபவம். இந்த பலன் நமக்கு கிடைக்காத பட்சத்திலே நாம் ஓடுகிறது விருதாவா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட. அப்போ நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றுன்னா, பரலோக ராஜ்யத்தை அடைகிற, நித்திய ஜீவனை அடைகிற ஒரு ஓட்டத்தின் தன்மையாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் ஓடுகிறது எப்படி வேணாலும் ஓடினால் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைந்து விட முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது முடியவே முடியாது. நாம் எப்படி வேண்டால் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேணால் நாம் இருந்து கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்மை மன்னிப்பார் என்றால் அது நம்மை நாமே, நம்முடைய மாம்சம் நம்மை ஏமாற்றி நம்மை பாதாளத்தில் தள்ளுகிற ஒரு வழி. அதனால நம்ம விழித்து கொண்டு ஆவிக்கேற்றவர்களை நாம் சிறப்படுத்துவர்களாய் மாறுவது மிகவும் அவசியம். இந்த இடத்துல தேவன் தெளிவாக சொல்லுகிறார், ராஜரீக ஆசாரியத்துவம். ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரித்துவம் என்றாலே தேவ சமூகத்திலே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு பகுதி. ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவருடைய சமூகத்திலே போய் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு பணி தான் ஆசாரியத்துவத்தின் பணி. அதை தான் அவர் பழைய ஏற்பாட்டிலே நமக்காக விவரிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசாரித்துவம் இருக்கணும், இப்படிப்பட்ட ஆசாரியன் இதற்காக இப்படி ஒரு பலிகளை செலுத்தினோம், இப்படி ஒரு பாவத்தை செய்தால் இந்த புறாவை பலி செலுத்தணும், ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும், ஒரு ஆடை பலி செலுத்தணும் என்று அநேக கற்பனை கட்டளைகளை அவர் விவரித்து எழுதி வைத்திருப்பார். அதை கை கொள்ளவும் செய்தார்கள். யாரு? மாம்சத்தின்படி யூதர்களாய் இருக்கிறவங்க, மாம்சத்தின்படி இஸ்ரவேலராய் இருக்கிறவங்க. ஆனா நீங்க ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஏன் அந்த கனம் ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அது கர்த்தருடைய பணியா இருந்தது. லேவியர்கள் இதை சொல்றாரு, என்னுடைய பங்கு என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் அந்த இடத்திலே அவர் பரலோகத்திலே அந்த பிரதிநிதித்துவத்தை அவர் செய்தார். அவர் போய் பிதாவின் முன்பு விண்ணப்பம் செய்கிறவராய் இருந்தார். தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய காரியத்தை செயல்படுத்துகிறதற்காக, பூமியில இந்த இரக்கம் காண்பிக்கிறதுக்காக அவர் எப்படி விண்ணப்பம் செய்தாரோ ஆசாரியனாய் இருந்து, அதை அவர் நமக்கு மகா பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல. அவர் தான் நமக்கு முன்னோடி, அவர் தான் முதற் பேர். அப்ப அந்த இடத்துல அவர் எப்படி பிரதான ஆசாரியனா நின்று அந்த விண்ணப்பத்தை அவர் ஏறெடுத்தாரோ அதே மாதிரியில தான் பூமியில ஆசாரித்துவம் செயல்படுகிறது. ஆசாரித்துவமாகட்டும், சபைகளிலே மேய்ப்பனாகட்டும், தேவனுக்கென்று இப்ப நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு சொல்ல ஒரு காரியம் கூட எதுக்கு மற்றவர்களுக்காக சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னா ஆசாரித்துவத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். கலங்காதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் இருக்காரு. அப்ப தேவன் அந்த கடைசி நாட்களிலே ஒரு கூட்டம் மட்டும்தான், அல்லது நமக்கு முன்பாக நிற்க எப்படி ஆசாரித்துவம், அதாவது இந்த கோத்திரத்திலிருந்து இந்த தன்மையிலிருந்து எடுக்கப்படுகிறவர்கள் தான் இதை செயல்படுத்த வேண்டும் என்று அல்ல, நான் அந்த காரியத்தை உடைத்து அதை என்னுடைய எல்லா ஜனங்களுக்குமே, என்னை விசுவாசிக்கிறேன், ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட எல்லா ஜனங்களுக்குமே நான் அந்த பகுதியை கொடுக்கிறேன். அப்ப அதனாலதான் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வியாதி, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது முதலாவது நம்ம சொல்றது, கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான காரியத்துக்குள்ள நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு கஷ்டம் அப்படின்னா, ஒரு வேதனை அப்படின்னா உடனே அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அதுதான் ஆசாரியத்துவத்தின் பகுதி.
அதை தேவன் நீங்கள் ராஜரிக ஆசாரியத்துவம், அதாவது நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் சொன்னாங்க, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னதின் அடையாளம் எல்லா ஜனங்களுக்குள்ளும், அவருடைய ஜனங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, இதுதான் முடிவான்னு கேட்டால் இது முடிவல்ல. ஏனென்றால் அவருடைய வசனம் தெளிவாக என்ன சொல்லுகிறது என்றால், ராஜரிக ஆசாரிய கூட்டத்தின் தன்மை என்ன என்பதை நம்ம விவரிக்குது. அப்போ ஆசாரிய கூட்டம் ராஜரிக ஆசாரிய கூட்டம். அப்போ இந்த ராஜரிக ஆசாரிய கூட்டத்துக்கு என்ன ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறதுன்னா, ராஜாவின் அதிகாரமும் ஆசாரியத்துவத்தின் ஆளுகையும் கொடுக்கப்படுகிறது. நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா ஆசாரித்துவம் என்பது ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிற தன்மை, ராஜாவின் தன்மை என்பது நிகழ் உலகத்தை, அதாவது பிசிக்கல் வேர்ல்டு ஆளுகிற, அதாவது இந்த நிகழ் உலகத்தை நீங்க பாருங்க, ஒரு ராஜாவை நமக்கு மேலே அதிபதி ஏற்படுத்தும் பொழுது அவன் அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு இது இப்படி நீங்க செயல்படுத்தப்படணும், இப்படி இங்க இருக்கணும், இப்படி கொடுக்கணும் என்று நம்முடைய மனுஷிகமாய் இருக்கிற பிசிக்கல் வேர்ல்டை ஆளுகிறவனாய் அந்த ஆசாரியன், அதாவது அந்த ராஜா நிற்கிறான். ஆனா ஆசாரியத்துவம் என்பது ஆவிக்குரிய வட்டாரத்தை, ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிற ஒரு தன்மை. அது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு உன்னதமான காரியம். இதுவரைக்கும் இந்த ஆசாரியத்துவம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற, ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒரு தன்மையில தான் இருந்தது. அதனால தான் நம்மளை அடித்தாலும் நம்மளை காயப்படுத்தினாலும் நம்ம ஜெபிக்கிறவர்களா, தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுறவர்களா, அவரிடத்துல வைத்துக்கொண்டு காத்திருக்கிறவர்களா நம்ம இந்த நாள்ல வரை இருந்தோம். ஆனால் இனி புறப்படுகிற போகிற தன்மை, ராஜரிக ஆசாரியத்துவத்தின் தன்மை அப்படிப்பட்ட தன்மையா இல்லை. ஏனென்றால் அந்த இடத்துல கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் எப்படி வீற்றிருக்கிறார், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராய் வந்தார். அதற்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் முன்பு நிற்கிறவராய் இருந்தார். அப்ப எப்பொழுது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல வீற்றிருக்க தொடங்குகிறாரோ, அப்பொழுது அவர் சகல அதிகாரத்தையும் ஆளுகையும் தன்னகத்தை உரித்தாக்கி கொள்ளுகிறவராய் மாறுகிறார். அப்ப அவர் மாறுகிறார் என்றால் அவருடைய சந்ததியும் அதே பின்னணியில வர வேண்டியது அவசியம். அதுதான் அந்த காரியத்தை, ஆளுகையை உடையவர்களாய் அவர்கள் மாறுகிற ஒரு அடையாளம். சரி, இந்த ஆளுகை என்ன அடையாளம்? இதற்கு முன்பாடி இருந்த ஆளுகையோட அடையாளம் என்ன? இதற்கு முன்பாக ஆளுகை வந்ததா என்று கேட்டால், இதற்கு முன்பாக நாம் அந்த ஜனங்களுக்காக பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கும், அதாவது பிசாசின் தந்திரத்தினோடும் சத்ருவின் கிரியைகளோடும் ஆவிகளோடும் போராடுகிற ஒரு வல்லமையும், அதை எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமையும், அதை துரத்துகிற ஒரு அதிகாரமும், ஜனங்களை பாதுகாக்கிற ஒரு அதிகாரத்தை தான் அவர் நமக்கு தந்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர் அந்த பிரதித்துவத்தை தான் வேதத்திலே அல்லது பரலோகத்திலே அவர் செய்து கொண்டு வந்தார். ஆனா இப்பொழுது அவர் அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராய் எப்பொழுது மாறுகிறாரோ, அவர் சகல அதிகாரத்தையும் தன்னகத்தே உடையவராய், அதாவது பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற சகல அதிகாரத்தையும் தன்னகத்தை உடையவராய் அவர் மாறி விடுகிறார். ஏனென்றால் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல தெளிவாய் போடப்பட்டு இருக்கிறது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தில். அப்பனா இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம். அப்ப ராஜாவும் ஆசாரியத்துவமுமாய் இணைகிற ஒரு தன்மை. இந்த தன்மைக்குள்ளே காரியங்கள் வெளிப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சந்ததியாய் எழும்புவோம் என்றால், யுத்த சந்ததியாய் எழும்புவோம். இந்த யுத்தம் எதற்கு நேராய் நடக்கிற யுத்தம் என்றால், ஆவிகளுக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தம். அதாவது வேதத்திலே எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம், இதோ மாம்சத்தோடு இரத்தத்தோடும், கடைசி நாட்களில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு யுத்தம் இல்லை. எதோடு யுத்தம்? வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் பிரபஞ்சத்து ஏகாதிபதிகளோடும் உங்களுக்கு கடைசி நாட்களில் யுத்தம். அப்படிப்பட்ட யுத்தத்திற்கு நீங்கள் எவற்றையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் அடையாளப்படுத்தி அதை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சரி, நம்ம கேட்கலாம், இப்ப நாம ஆவிகளோடு யுத்தம் பண்ணலையா, இப்ப நம்ம பண்ணலையா, அப்ப இனிமேதான் நம்ம பண்ணுவோமா? நாம செய்கிற யுத்தம் எப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு உடைய, அதாவது பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு மாதிரியை வைக்கிறதோ பூமியும் அதற்கேற்ற மாதிரியை தான் திருப்பும். அதாவது வேதம் தெளிவாக சொல்லுது, பரலோகத்தில் உடைய சித்தம் செயல்படுவது போல பூமியில செயல்படும். அப்ப பரலோகத்துல ஒரு நிலை மாறுகிறது என்றால் அதனுடைய நிழல் பூமியில மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவ நியதி. பரலோகத்தில் ஒன்று பூமியில் ஒன்று நடைபெறாது. அப்படி நடைபெறலன்னா அது கனெக்ஷனே ஆகலன்னு அர்த்தம். அப்ப பரலோகத்தில் அவருடைய நியதி சிங்காசனத்தில் அமர்ந்து சகல ஆளுகைக்கும் உட்பட்டதாய் காணப்படுமே, ஆனால் பூமியிலும் அதே நியதி ஏறெடுக்கிறதுக்கான அடையாளம் புறப்படுகிறது என்றார். இதுவரை அவருடைய விண்ணப்பங்கள் நம்மளை பாதுகாத்தது. அதாவது துன்மார்க்கத்தில் இருந்தோம், பிசாசுகளின் கிரியைகளில் இருந்தோம், நம்மளை சுற்றி இருக்கிற
பொறாம் மாம்சத்தின் கிரியைகளிலும் நம்மளை பாதுகாத்தது. அதுதான் அவருடைய கிருபை நம்மை மூடிக்கொண்டதுன்னு அர்த்தம். அப்போ ராஜரிக ஆசாரியத்துவம் என்ன பண்ணும்னா யுத்தம் பண்ண வைக்கும். ஆவியின்படி சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற சந்ததியாய் எழுப்போம். அதனால பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். அப்ப இதுவரைக்கும் அந்த ஆவியின் தன்மை வெளிப்பட்டதா என்று கேட்டால், அவருடைய ஆவி நமக்கு போதித்தது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்பொழுது சகல காரியத்தையும் நமக்கு உணர்த்தினார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்துவார். அப்ப கடைசி நாளில் கிறிஸ்துவின் ஆவியின் தன்மையை பாருங்க. உயிர்த்தெழுந்து வந்த ஆவியானவர், அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ளவராய் பராக்கிரமசாலியா அவர் எழும்புகிற காரியம். தேவனுடைய ஆவிதான் பரலோக ரகசியங்களையும் வானத்தின் அத்தனை காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கு. வேதம் தெளிவாய் சொல்ல கர்த்தருடைய ஆவி. ஏன் அந்த இடத்துல கர்த்தர் தான் யுத்தத்தில் வல்லவர். பூமியில அவருடைய கிரியைகள் கர்த்தத்துவத்தின் மூலமாக தான் செயல்படுத்தப்படும். அப்ப அந்த கர்த்தரின் ஆவி அப்படின்னு வரும்பொழுது கர்த்தரின் ஆவி எங்கே உண்டு? அங்க விடுதலை உண்டு. எல்லாம் பாருங்க, வேதத்துல அந்த வார்த்தைகள், அந்த நாமங்கள் டிஃபைன் பண்ணப்படுறது ரொம்ப காரியமா இருக்குது. நம்ம ஒரே நாமத்தை வைத்துக்கொண்டு செயல்படுகிற தன்மைக்குள்ள அது இல்லை. ஆனா அந்த நாமத்தை கொண்டு, அந்த கர்த்தத்துவத்தின் தன்மையை கொண்டு, தேவ ஆவியின் தன்மை கொண்டு, பரிசுத்த ஆவியின் தன்மை கொண்டு, சத்திய ஆவியின் தன்மை கொண்டு, கிறிஸ்துவின் ஆவியை தன்மை கொண்டு ஒவ்வொரு காரியம் வெளிப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ராஜரிக ஆசாரியத்துவம் ஆட்டுக்குட்டியானுடைய தன்மையின்படி கிரியை செய்கிறதா இருக்குது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதன் அடையாளமே உங்களுக்கு நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் தான் மாறும் எப்பொழுதுமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வேதத்தில் தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படும் பொழுது உடன்படிக்கை பற்றி காணப்படுகிறது. உடன்படிக்கை பற்றி காணப்படும் பொழுது அடுத்தது 7 வாதைக்குறை தூதர்கள் 7 வாதையை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அந்த ஆலயத்தில் இருந்து தான் அந்த வாதையின் தன்மை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு வாதையும், ஒவ்வொரு கலசத்தை அவர்கள் ஊற்றப்படும் பொழுது 7 கலசம் ஊற்றப்பட்டு பூமியில அவருடைய நியாய தீர்ப்பின் நிறைவேறுதல் முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப எப்ப அவர் ராஜரிக ஆசாரியத்துவத்துக்கு வருகிறாரோ அந்த தன்மை 2 விதமான காரியத்தை செயல்படுத்தும். ஒன்று, அவருடைய ஜனங்களை மீட்புக்குரிய வழிகளுக்குள்ள, அதே சியோனிலிருந்து வந்துதான் மீட்பர் ஜனங்களை மீட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மீட்பு எதனால் வருகிறது என்று பார்க்கும் பொழுது குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம மறுபடியும் மீட்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ள கொண்டு வருகிறது. இந்த உன்னதமான அனுபவம் அப்படின்றது ஒருவருக்கு மட்டும் ஏற்படுகிற அனுபவம் இல்லை. தேவன் யாரையெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு உன்னதமான அனுபவமாய் இருக்கிறது. நீங்க ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும்தான் இந்த மீட்பை அறிந்திருக்கிறாங்க, இந்த மீட்பை உணர்ந்து இருக்கிறாங்க. ஆனா திரள் கூட்டம் இன்னும் இந்த மீட்பை உணரவில்லை. ஆனால் கடைசி நாட்களிலே இந்த திரள் கூட்டம் இந்த இரத்தத்தினால் மீட்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும். இங்க பாத்தீங்கன்னா வேதத்திலே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, அதாவது புதிய ஏற்பாட்டு பிரமாணம், கடைசி கால நித்திய பிரமாணம், நீங்க பாத்தீங்கன்னா நித்திய உடன்படிக்கை, அதாவது நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை என்பது பஸ்கா, அதாவது ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணும், பலி கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டி தான் அடையாளமாய் காட்டப்பட்டது. அவர்களுடைய இருதயம் முழுசுமே, அவர்களுடைய சிந்தை முழுசுமே அவர் எதை அடையாளமாய் செயல்படுத்தினாரோ அந்த அடையாளத்தை தான் பற்றி கொண்டது. இன்னை வரைக்கும் யூதர்கள் பாருங்க, அந்த ஒரு ரோமம் வெளுக்காத, ஒரு ரோமமும் வெள்ளையா இல்லாத, இப்படிப்பட்ட ஜீனோட இப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியை தான் நம்ம பலியிடணும். அவர்கள் அந்த செயல்பாட்டுக்குள்ளதான் தன்னை மறைத்து கொண்டார்களே தவிர அது தேவன் எதற்கு பின்பாக ஒரு அடையாளமாக்கினார் என்பதை அவருங்க மறந்து போயிட்டாங்க. அப்போ அடுத்தது புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய தன்மை நமக்கு எப்படி காட்டப்பட்டதுன்னா, நமக்கு அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் கொடுக்கப்பட்டது. அதை நாம உட்கொள்ள தொடங்கினோம். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டி சிந்தப்பட்ட ரத்தத்தை அப்பமாகவும் திராட்சரசமாகவும் எடுத்துக்கொண்டு நாம் எப்படி செயல்பட்டோம் என்றால், நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தேவன் ஆவினாலே நமக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு தன்மையை கொடுத்து நம்மை தாமே ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்க தொடங்கினோம். பழைய பாட்டு காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி பலியாய் செலுத்தப்பட்டது, நாமல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி பலியாய் செலுத்தது அடையாளமாய் இருந்தது. கடைசி வரை அவர்கள் அந்த அடையாளத்தில் தான் நின்னாங்க. தேவன் அதை எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் கேட்காதனாலே இந்த நாள் வரைக்கும் அவர்கள் அந்த அடையாளத்தில் தான் நிற்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தின் தன்மை நம்மை ஜீவபலியா ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய அந்த அப்பத்தின் தன்மையிலும் இந்த திராட்சை ரசத்திலும் நமக்குள்ளே அவருடைய ஜீவனை உண்டாக்குகிற தன்மைக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். ஆனால் நித்திய உடன்படிக்கையின் தன்மை நமக்குள்ளே இந்த செயல்பாட்டை செய்ததன் விளைவு
பலனை பெற்றுக்கொள்ளுகிற, நித்தியமாய் அவரோடு ஜீவனை பெற்று வாழுகிற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ளும் அவருடைய ஆளுகைக்குள்ளும் சகலவற்றையும் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரத்தையும் அவருடைய ஜனங்களுக்கு பெற்று தரும். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல போடப்பட்ட அத்தனையுமே எப்படி ஜனங்கள் பூமியிலே கிரியை செய்ய அவருடைய ஜனங்கள், ஆளுகைக்குரிய அவருடைய ஜனங்கள், பிதாவினால் முன்குறிக்கப்பட்ட, நீ எல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்து வந்தா தனக்கு முன்குறிக்கப்பட்ட, பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால், இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவர்கள் வெறும் பூமிக்குரியவர்களாய் இல்லாதபடி பரலோகத்துக்குரியவர்களை தேடுகிறவர்களாய் அவர்கள் இருதயம் இருக்கும். இந்த பூமிக்குள்ள எனக்கு உணவு எல்லாமே கிடைச்சிருக்கு, அதுக்காய் சோத்திரம், அது போதும் எனக்கு, இதுதான் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி முடியாம, இதை தாண்டி ஒரு பெரிதான காரியம் நமக்கு உண்டு, பரலோகத்தோடு நம்ம இணைக்கப்படவும், நம்ம எதை எழுந்தோமோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும், அந்த ஆலயத்தின் பிந்தின மகிமையை நம்ம அடைந்து கொள்ளவும் அவர்கள் இறுதியும் வாஞ்சித்து அதையே நோக்கி பார்க்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறபடினால், அவர்கள் எதை நோக்கி பார்த்தார்களோ அது அவர்களுக்கு கிடைக்க, அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி அவர்களுக்கு அந்த ஆளுகையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர்களுக்கு ராஜரீக ஆசாரியத்துவம். இந்த ஆசாரியத்துவம் தான் உங்களுக்கு சிந்தையை திறக்கிற அடையாளம் உடையதா இருக்கும், சிந்தைக்கு ஜெயிக்கிற அடையாளமா இருக்கும். நார்மலா நீங்க இருக்கிற ஆசாரியத்துவத்தின் தன்மை, உங்கள் ஆசாரியத்துவத்தின் தன்மையிலிருந்து வெளிப்படுகிற காரியம் வெறும் ஆத்துமா சரீரம், அவ்வளவுதான். இந்த தன்மையில தான் கிரியை செய்யும். அதனால தான் நீங்க பாருங்க, நம்ம அறிக்கையிடும் போது ஆவி ஆத்துமா சரீரம் இதை மூணுத்தோட முடிக்கிறோம். ஆனா சிந்தையோட தன்மைக்குள்ள நம்ம வரதே கிடையாது. சிந்தைன்ற ட்ராக் வேதத்துல இருந்தாலும் நம்ம கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா சிந்தை தான் செயல்படுத்துகிற அடையாளத்துக்குள்ள வருது. உங்களை எழும்பி செயல்படுத்தி உங்க மூலமா கர்த்தர் பூமியில கிரியை செய்யணும். சிந்தை ஓப்பன் ஆகாம, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அந்த திறந்த அதை ஒருவனும் அடைக்க முடியாது தேவன் சொல்றார். பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். அப்ப அந்த சிந்தை திறக்கப்பட்டால்தான், அந்த சிந்தை தான் சத்தியத்தாலே திறக்கப்படுகிறது, அந்த சிந்தை தான் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அப்பதான் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் பூமியை ஆண்டு கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறவர்களாய் இருக்கிறாங்க. தேவனுடைய சத்தியம் என்பது மிகவும் பெரிது, மிகவும் பரிசுத்தம் உள்ளது, மிகவும் உண்மை உள்ளது. அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நாம் மாத்திரம் விடுதலை அடைகிற சந்ததியா இருக்க மாட்டோம், அநேகரை இந்த விடுதலைக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு உன்னதமான சந்ததியாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த நாளுக்காய் கோடான கொடி சோத்திரம். ராஜரீக ஆசாரியத்துவத்தின் தன்மை நீர் வெளிப்படுத்தி அதனுடைய ரகசியத்தை எங்களுக்கு நீர் திறந்து கொடுத்தீர். நாங்கள் ராஜரீக ஆசாரியத்துவமாய் நீர் எங்களை முத்திரித்து சியோனில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல், பரிச்சயமான அந்த கல், விலையேற பெற்றதான அந்த கல், திட அஸ்திபாரம் உள்ளதான அந்த கல்லின் மீது நாங்கள் கட்டப்பட்டவர்களாய், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே மறுபடியும் மீட்கப்பட்டவர்களாய், கிறிஸ்து என்னும் வேருடைய வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் இந்த நாளிலே நிலை நிற்கிறதுக்காக தேவரீர் நீர் கொடுத்த இந்த தன்மைக்காய் சோத்திரம். ஆலயம் திறக்கப்படுகிறதுக்காய் சோத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, இதோ உம்முடைய கிரியை பூமியிலே செயல்பட போகிறதுக்காய் சோத்திரம். உம்முடைய நியாய தீர்ப்பு பூமியிலே வெளிப்பட போகிறதுக்காய் சோத்திரம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.